அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சோயா கிரேவி. இந்த சோயா கிரேவி செம்மி கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது செம்மி கிரேவியாக வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் சாம்பார் சாதம், ரச சாதம் இதுகளோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். இப்போ 100 கிராம் சோயா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மிளகு, வத்தல், ஜீரகம், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பிரியாணி இலை சின்னதாக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒரு இதில் போட்டு வெந்நி தண்ணியில் கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 3 வரமிளகாய், பிரியாணி இலை சின்னதாக இது எல்லாத்தையுமே தண்ணியில் சேர்த்துக்குவோம். இது ஒரு கொதி வரட்டும், ஒரு கொதிக்கட்டும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்குவோம். இது ஆறட்டும். சின்ன பவுலில் மாற்றி வச்சுக்கணும். அது ஆறட்டும். ஆற விட்டு பார்க்கலாம். மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ பாருங்கள், ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து அதில் இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சோயா நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு கொதி கொதிச்சோன்னே இதை அமர்த்திடலாம். கொதிக்கட்டும். இப்போ தான் ஆரம்பிக்குது கொதிக்கிறதுக்கு. கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த சோயா தண்ணியில் தான் இருக்குது. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், புளிஞ்சுக்கிறலாம் ஆறணுன்னு. இப்போ பாருங்கள், இதை தண்ணியை லைட்டாக எடுத்துருவோம். தண்ணியை எடுத்துட்டு நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணால் விட்டுருங்க. இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சோயாவை எல்லாமே நல்லா புழிஞ்சு வச்சுக்குவோம். நல்லா புழிஞ்சாச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே புழிஞ்சு எடுத்துக்குவோம். இதெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சோயா சாஸோட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மசாலாவையும் சேர்த்து, அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நம்ம பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ அதோட மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த சோயா சாஸில் சேர்த்து எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அதுக்கு தான் அது நல்லா ஊறும். நம்ம மசாலா வதக்கங்காட்டிலும் அது நல்லா ஊறிடும். இப்போ நல்லா பிரட்டியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊற விட்டு பார்க்கலாம். நல்லா ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், வதக்கும். அதுக்காட்டிலும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வதக்கிட்டு. இப்போ இதுக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ இதில் ஒவ்வொரு பைசஸாக சேர்த்துக்கிடுவோம். ஏலக்காய் 1 சேர்த்துக்கலாம். அதில் பட்டை 1 சேர்த்துக்கலாம். கிராம்பு 2 சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். அதில் அன்னாச்சி பூ சும்மா 2 இதழ் சேர்த்துக்கலாம். இது எல்லா பைசஸும் நல்லா பொரியட்டும். இது நல்ல பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் நைஸாக நறுக்கி. இதை நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நல்லா அதை வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சோயா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சுவையிலே இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செம்மி கிரேவி மாதிரி தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம்.
இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. ரொம்ப சூப்பராக வதங்குது. நல்லா வதங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மாறட்டும். கொஞ்சம் நேரம் மாறினா தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா பெரிய தக்காளி 2 தக்காளி சின்னதாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குலைவாக வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளியும் வெங்காயத்தோட இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த மசாலா வாடை போகிற வரையும் நல்லா வாடை போட்டு ராஸ்மல் போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ரசமெல்லாம் போய் நல்லா இருக்குது. இப்போ இதில் நம்ம பிரட்டி வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கிறலாம். ஏற்கனவே நீங்கள் போட்டுருக்கேன்னா இப்போ பத்தலைன்னா அதோடு சேர்த்துக்கிறோம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ உப்பு பத்தலை, இதோட உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து நல்லா வதக்கி வச்சு கொஞ்சமாக மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா போட்டானதான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட சேர்த்து இருக்கட்டும். சிம்மில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அந்த பவுல் அலசி தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இன்னும் தண்ணி வற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். ரொம்ப கிரேவியாக இல்லாமல் செமி கிரேவியாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் செத்த தண்ணி வற்றட்டும். பார்க்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு சோயா கிரேவி. இது செம்மி கிரேவியாக கொஞ்சம் இதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப கிரேவியாக இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்மி கிரேவியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மல்லித்தழை சேர்த்தாச்சு. இப்போ இதில் பச்சையாக மிளகாயை 2ஆக கீறி இதை சேர்த்துக்குவோம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இல்லை மல்லித்தழை மிளகா தூவி அப்படி இது பண்ணல ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தழை தூவியாச்சு. இப்போ சூப்பராக கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சென்று பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. சுவையாக இருக்கும். நல்லா இருக்கும். செம்மி கிரேவியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த சோயா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். செம்மி கிரேவி மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.